கன்னி கன்னி ராசியில இருக்கக்கூடிய நீங்க குடிசையை விட்டு கோபுரத்தை நோக்கி நடக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த மார்ச் மாதத்துல ஒரு விஷயம் அமைதியாக நடக்க போகுது. அது வெளியில எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சத்தமில்லாமல் நடக்கும். ஆனா அந்த விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த 6 மாத பாதையை தீர்மானிக்க போகுது. நீங்க எந்த வழியில நடக்கணும், இத்தனை நாளா நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதை நோக்கி நீங்க நகரணுமா வேண்டாமா அப்படின்ற மிகப்பெரிய முடிவையே அந்த ஒரு விஷயம்தான் தீர்மானிக்க போகுது. பல கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலத்துல ஒரு விஷயத்த உணர ஆரம்பிப்பீங்க. என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு திருப்பம் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு நிச்சயமாக உங்களுக்குள் வந்தே தீரும். காரணம் என்னன்னா, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த மாற்றத்தை நீங்க சரியா கையாள போகின்றீர்களா, அல்லது அதே பழைய பழக்கங்களால் பழைய எண்ணங்களால் இந்த வாய்ப்பை இழக்க போகின்றீர்களா? இந்த மார்ச் மாதத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு முக்கியமான சோதனை வரும். அதனுடனே ஒரு முக்கியமான வாய்ப்பு வரும். அது என்னன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. முதலில் கிரக நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சனீஸ்வரன் மீன ராசியில் பயணம் செய்கிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது 7ஆம் இடத்து சனியாகும். அப்ப தாக்கம் உருவாகுமா உருவாகாதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகமும் பயமும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. 7ஆம் இடம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உறவுகள், கூட்டு வேலைகள். அதாவது ஒரு வேலையை நீங்க மட்டும் செஞ்சா தப்பிச்சுப்பீங்க. மற்றவர்களுடன் சேர்ந்து நீங்க ஒரு வேலையை செய்யும் பொழுது யாரு என்ன செய்யறாங்க அப்படின்றத கூர்ந்து கவனிக்க வேண்டிய காலம் இது. 3வது, நீங்க போடக்கூடிய ஒப்பந்தங்கள் நீங்க ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்கள். 4வது, யார் மீதும் அதிக நம்பிக்கை இல்லாம இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் தான் உங்களை கோபுரத்தை நோக்கி நகர்த்தவும் செய்யும், இருக்கும் இடத்திலேயே உங்களை பிடித்தும் வைக்கும். அதாவது இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில் வரும் முக்கிய சோதனை மனிதர்கள் பற்றியது. யாரை நம்புவது, யாரை தவிர்ப்பது, பால் எது விஷம் எதுன்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடனே இருப்பார்கள். உங்களை பற்றி அனைத்தும் தெரிந்து கொள்வார்கள். நேரம் வரும்பொழுது உங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். அதனால எப்பயுமே 10 அடி தள்ளி இருப்பது கன்னிக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது. நீங்க தனித்து இருந்தாலே இந்த உலகில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இந்த தீர்மானங்கள் மிக முக்கியமானதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். சனி என்பது இருள் சூழ்ந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் சோதனைகளை மட்டுமே தான் கொடுக்கும். அப்படி அந்த சோதனைகள் எதற்காக உங்களை நோக்கி வருதுன்னா, நீங்க வாழ்க்கையில் வலிமை பெறுவதற்கு. வலிமை பெற்றால்தான் இருளிலிருந்து வெளியே வெளிச்சத்தை நோக்கி நகர முடியும். கன்னி ராசிக்காரர்களே, அதாவது அந்த மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு கவசமாய் இருந்தது கிருஷ்ணர் என்றால், இந்த யுகத்துல உங்களுக்கு கவசமாய் இருப்பது என்றென்றும் புதனே. அதனால்தான் நீங்க அதிகமாக யோசிப்பீங்க. உங்களுக்கு நிறைய பகுத்தறிவு இருக்கும். ஆனாலும் ஏன் கஷ்டம் வருது, ஆனாலும் சில நேரத்துல ஏன் தோத்து போறீங்க? ஏன்னா நீங்க நிறைய யோசிக்கிறீங்க. அதுல ஆழமா யோசிக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல தவறான முடிவை சரியான முடிவு என்று நம்பி அந்த பாதையில் உங்களின் பாதங்கள் வழிமாறி தடம் மாறி சென்று விடுகின்றன. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு அளவுக்கு மேல யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்க யோசிக்க உண்மைகள் பொய்யாக தெரியும், பொய்கள் உண்மையாக உங்களின் கண்களுக்கு தெரிய வரும். சனீஸ்வரனுடைய வேலையே அதுதான். உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை கணக்கில் வைத்துக்கொண்டு குழப்பங்களை உங்களின் மனதில் விதையாய் விதைப்பார். அதனாலதான் நீங்க பல நேரங்களில் தவறான முடிவை எடுக்கின்றீர்கள். அதனாலதான் இது நாள் வரைக்கும்
கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் கன்னி ராசியில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கஷ்டப்படுகிறார்களா? இல்லையே. அதாவது மாதா பிதா செய்வது மக்கள் மடிமேல அப்படின்னு முன்னோர்கள் கூறியது மிகப்பெரிய அளவுல கன்னிக்கு தான் பொருந்தும். நீங்க இது நாள் வரைக்குமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் முன்னோர்கள் செய்த நன்மைகளும் தீமைகளுமே. அதிலிருந்து நீங்க வெளியே வரக்கூடிய கால நேரம் கணிஞ்சு வந்தாச்சு. நீங்க இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி வரக்கூடிய மாதம் தான் இது. இந்த மாதத்துல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவு, நீங்க ஒரு விஷயத்தை தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த விஷயத்தில் இறங்கி நீங்க நடந்து சென்றால் அடுத்த 6 மாதங்களுக்கு உங்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கை வைத்திருக்கும். இந்த மார்ச் மாதத்துல இது நாள் வரைக்கும் நீங்க வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்ட விஷயம் உங்களின் கண்களுக்கு முன்னே மறுபடியும் வந்து நிற்கும். அது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா நீங்க அதை சரியா இது வேலை செய்யுமா அப்படின்னு மறுபடியும் ஏற்கனவே ஒரு சந்தேகத்தை அது மேல பட்டு அந்த வாய்ப்பை தள்ளி வச்சிங்க இல்லையா, அதே சந்தேகத்தை மறுபடியும் பட ஆரம்பிப்பீங்க. தயவு செய்து இனியும் ஆழமாக யோசித்து தவறான முடிவை எடுக்காதீர்கள். கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி யாருக்குமே தெரியாம வெளியில மற்றவங்க முன்னாடி சிரிச்சுட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட மனசு விட்டு அழுதுகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீர்கள் வைரங்களாகவும் முத்துக்களாகவும் ஜொலிக்கக்கூடிய நேரமும் காலமும் கணிஞ்சு வந்தாச்சு. அதாவது ஒரு முறை மட்டும்தான் தெய்வம் காட்டும், அதையும் பூடகமாக தான் காட்டும். பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அறிகுறிகளே தவறவிட்ட வாய்ப்புகள் மறுபடியும் கண் முன்னே வந்து நிற்பது தான். அதை நீங்க மேலும் மேலும் தவிர்ப்பதால் இருந்த இடத்திலேயே தான் வாழ்க்கை உங்களை பிடித்து வைக்கும். ஆனா உங்களுடைய சிந்தனையெல்லாம் யோசனையெல்லாம் ஆசைகள் எல்லாம் கோபுரத்தை நோக்கி நகரணும், நானும் மிகப்பெரிய அளவுல பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனா முடிவை நீங்க தாமதமா எடுக்கிறீங்க, தவறா எடுக்கிறீங்க. அதனால என்ன நடக்குது? எண்ணங்கள் நமக்கு நேர்மறையாக இருந்தாலும் நம்முடைய முடிவு நமக்கு எதிராக இருக்குது. அதாவது இந்த மார்ச் மாதத்திலேயே மற்றொரு முக்கியமான சக்தி வாய்ந்த கிரகத்துடைய தாக்கத்தை கன்னி பெறப்போகுது. அதாவது குரு வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகத்தின் பார்வை உங்க வாழ்க்கையில விழுந்தாலே போதும், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது புதிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், புதிய தொடர்புகளாக இருக்கலாம், புதிய திட்டங்களாகவும் இருக்கலாம். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது உங்களின் மனதிற்குள் ஒரு ஐயம் எழும்பும், சந்தேகம் முளைக்கும். இதை செய்யலாமா வேணாமா, இதை கையில எடுக்கலாமா இல்ல விட்டுடலாமா, அதாவது செய்யலாமா வேணாமா, முதலில் தோன்றக்கூடிய கேள்வியே செய்யலாமா, அதற்கு பின் மறைந்திருக்கக்கூடிய பதில் செய்ய வேண்டும் என்பதே. மிகப்பெரிய அளவுல முதலில் என்ன தோன்றுகிறதோ அதை பின்தொடர்ந்து நீங்க நடங்க. அப்படி நடக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு, நம்பிக்கையோடு நடக்கணும். நீங்க உங்க மேல இருக்கக்கூடிய திறமையை நம்பி நடக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே உங்களை நீங்களே சந்தேகப்படாமல் நடக்கணும், உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாமல் நடக்கணும். காரணம் என்னன்னா, இத்தனை நாளா உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை ஏளனமாகவும் கீழ்த்தனமாகவும் பேசியிருப்பார்கள். அதனால உங்களுக்கே உங்க மேல ஒரு சந்தேகம் விருட்சமாய் முளைத்து விட்டது. நான் சாதிப்பேனா மாட்டேனா அப்படின்னு. நிச்சயமாக 12 ராசிகளில் இந்த 2026 முடிவுல கன்னி ராசி உச்சத்தை அடைந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தன் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த வருடத்துடைய 2ஆம் பகுதியிலிருந்து உங்களின் நிலை மெதுவாக உயரத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய உறவு சோதனையை கொடுக்கும். அந்த உறவு உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்பும். அது ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு கூட்டாளியாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சில நேரங்களில் வெற்றி பெறுவது வாதத்தில் கிடையாது. அமைதியாக இருந்தாலே வெற்றியை
கன்னியால் அடைய முடியும். மௌனமாக இருந்தாலே உங்களால் பல விஷயங்களை சாதிக்க முடியும். தேவையில்லாம, அதாவது நீங்க என்ன கூற வருகின்றீர்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளவே மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துல இருக்கக்கூடியவர்கள் கிட்ட போய் நேரத்தை வீணாக்கி நீங்க எதையுமே புரிய வைக்க முடியாது. சனி பெயர்ச்சி நடந்து 1 மாச காலகட்டத்துக்கு, குறிப்பாக 21 நாட்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறீங்களோ அது மாபெரும் வலிமையை தரும். அந்த வலிமையை நீங்க சரியான முறையில் உபயோகப்படுத்தினால் சோதனைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு விலகி சென்றுவிடும். இந்த காலகட்டத்தில் ஒரு எளிய நடைமுறை உங்களுக்கு உதவியா இருக்கும். புதன் கிரகம் கன்னி ராசியை ஆளுவதால் புதன்கிழமைகளில் பச்சை நிறத்தை கொண்ட ஒரு சிறிய தானத்தை நீங்க செய்யுங்க. அந்த உணவு பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதை தாராளமாக 2 பேருக்காவது தானமாக வழங்குங்கள். கன்னி ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல இருந்து ஒரு அமைதியான மாற்றம் ஆரம்பிக்க போகுது. அந்த மாற்றம் ஒரே நாளில் தெரியாது, ஆனா மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை நிச்சயமாக மாற்றும். சனி உங்களை சோதிப்பார், புதன் உங்களுக்கு அந்த சோதனையிலிருந்து வெளியே வர புத்தியை தருவார், குரு உங்களுக்கு வாய்ப்புகளை தருவார். இந்த 3ஐயும் சரியாக பயன்படுத்தினால் 2026இல் நிச்சயமாக கன்னி உச்சத்தை அடைந்தே தீரும். இனி எவராலும் உங்களின் வாழ்க்கையை தாழ்த்தவோ தடுக்கவோ முடியாது. அதனால அவசரப்படாதீர்கள், அதிகமாக சந்தேகப்படாதீர்கள், ஆனால் வாய்ப்புகளை கவனியுங்கள். ஏனெனில் இந்த மார்ச் மாதத்துல சில கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய உயரம் ஆரம்பிக்க போகுது. அது மெதுவாக ஆரம்பித்தாலும் மிகவும் வலிமையுடன் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். நீங்க நினைத்ததெல்லாம் நினைத்தபடியே நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த முருகனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். கன்னி ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனித்து வழி நடக்கும் எனதிடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகற்றுணையதாகும். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.